எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள், அதில் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்லாம் எடுத்து அது சார்ந்த பொது அறிவும் அது சார்ந்த கேள்வியும் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் பணித்தாள் கொடுத்துருப்பாங்க, ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த பணித்தாள் எடுத்து வச்சுக்கோங்க. வகுப்பு நடக்கும்போது பணித்தாள் கையில் வச்சுக்கிட்டு வகுப்பை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே பணித்தாளில் நோட்ஸும் எழுதிக்கோங்க. சைட்லேயே சின்ன சின்னதாக என்னென்ன முக்கியமான பொது அறிவு சொல்கிறோமோ அதெல்லாம் அந்த பணித்தாள்லேயே எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு பின்ன அது பயன்படும். இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி வாசிங்க. என்னது? இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த ஊரில் எந்த நாடில் அமைந்திருக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள். முதல் ஆப்ஷனில் ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாண்டில் இருக்கா அப்படின்னு தெரியணும். இல்லைனா ஆப்ஷன் பி பாருங்கள், நியூயார்க் யூஎஸ்ஏ. ஆப்ஷன் சி வந்து ஹேக் நெதர்லாண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நாளில் எது ஆன்சருன்ட்டு நமக்கு தகவல் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். தகவல் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த தகவல் வாசிங்க. ஐநாவின் முதன்மை நீதிமன்றமான சர்வதேச நீதிமன்றம் 1945 அதாவது எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1945 இந்த சர்வதேச நீதிமன்றம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில். எந்த ஊர்? தி ஹேக் அப்படின்ற ஒரு நகரில் தான் இது. எங்கே இருக்குது? நெதர்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. இந்த கண்ட்ரியில் த ஹேக் அப்படின்ற ஒரு நகரில் 1945 வந்துட்டு இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்நீதிமன்றம் நாடுகளுக்கு இடையேயான சட்ட தீர்வுகளை வழங்குவதுடன் ஐநா அமைப்புகள் பரிந்துரைக்கும் சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஆலோசனை கருத்துக்களையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்வதேச நீதிமன்றம்ங்கிறது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கரெக்டாக? எதுக்கு சர்வதேசம் சார்ந்த ஒரு நீதிமன்றம் நமக்கு வேணும் அப்படின்ற. இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அந்த மாதிரிலாம் கோர்ட் இருக்குது. அது வந்து இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ளே நடக்கிற ஏதாவது பிரச்சனைகளை வந்து அந்த கோர்ட்டில் போய் கேட்டு யாருக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற பிரச்சனைகளுக்குன்னு ஒரு நீதிமன்றம் வேணும். கரெக்டாக? அதுதான் இந்த சர்வதேச நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு முக்கியமான மெயின் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்வதேச நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, இரு நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நீதிமன்றம் வேணும். நாங்கள் யார் தப்பு பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டாக? அதுக்கு தான் இந்த நீதிமன்றம் இருக்குது. அதே மாதிரி ஐநாவில் ஏதாவது அட்வைஸ் மாதிரி கேட்டாங்கன்னா, இப்போ ஏதாவது இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோர்ட் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? அதாவது இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஐநா வந்துட்டு ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அட்வைஸ் கொடுக்கும் இந்த கோர்ட்டு. அதுக்கப்புறம் இரண்டு நாடுகள் வந்து சண்டை வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டாக? இஸ்ரேலுக்கும் காசாக்கும், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார், அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு இடையே வார், அதாவது போர் நடந்துட்டு இருக்கும் போது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்குன்னு ஒரு நீதிமன்றம் வேணும். கரெக்டாக? சர்வதேச அளவில் இந்த நீதிமன்றம் வந்துட்டு அவங்களுக்கும் போயிட்டு யார் கரெக்டு தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சர்வதேச நீதிமன்றம்னா என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்துட்டு எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்ட்டு. நமக்கு வந்துட்டு நீங்கள் பதிலை வந்துட்டு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். எப்படின்னா, நெதர்லாண்டுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆன்சரை வந்துட்டு ஆப்ஷன் சி நம்ம போட்டுடலாம். கரெக்டாக? தி ஹேக் நெதர்லாண்ட். இது வந்து எந்த நாட்டில் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நெதர்லாண்ட் நாட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா தி ஹேக் அப்படின்ற ஒரு இடத்துல, இந்த ஊரில் தான், இந்த சிட்டியில் தான் அந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த செய்தி என்னன்னு வாசிங்க. என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சர்வதேச நீதிமன்றம் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான மாநிலங்களின் சட்டப்பூர்வ கடமைகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் முக்கிய ஆலோசனை கருத்தை வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நாடுகள் தங்கள் பசுமையில்ல வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேற்றத்தை குறைத்து பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நீதிமன்றம் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னல. இப்போ இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வதேச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உலகம் வெப்பமாகிறத வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும். எல்லா நாடுகளும் சேர்ந்துட்டு எல்லா நாடுகளும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் வந்துட்டு பொல்யூஷன் பண்ணுறதை கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு நீங்கள் எல்லா நாடுகளும் பின்பற்றுங்க, இன்னும் ஸ்ட்ரிக்டாக பின்பற்றுங்க, இன்னும் நம்ம பொல்யூஷனை நிறைய கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது சார்ந்த இன்னொரு கேள்வி பார்க்கலாம். சர்வதேச நீதிமன்றம் வந்துட்டு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம இது சார்ந்த தகவல் பார்த்தோம். இதுக்கு பதில் என்ன நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் பாருங்கள். 1919, 1945, 1950, 1971 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பதில் வரும்?
சர்வதேச நீதிமன்றம் வந்துட்டு 1945 தான் வந்துட்டு நிறுவப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. பாரிஸ் ஒப்பந்தம் முக்கியமாக எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேயும் செய்தித்தாள்லையும் அதிகமாக நீங்கள் இது சார்ந்து நீங்கள் செய்தி பார்க்கலாம். இது எதுக்கு இந்த ஒப்பந்தம் அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏல பாருங்கள், உலகளாவிய வர்த்தகத்தை ஊக்குவித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தமா அப்படின்றது ஒரு ஆப்ஷனு. ஆப்ஷன் பியில் பாருங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒப்பந்தமா அப்படின்றது ஒன்று. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் அப்படின்றது, அதாவது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், இணைய அணுகலை ஒழுங்குபடுத்துதல், அதாவது ரெகுலேட்டிங் இன்டர்நெட் ஆக்சஸ், அதாவது இன்டர்நெட் யூஸை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சார்ந்த தகவல் பார்க்கலாம் என்னன்ட்டு. தகவல் இருக்குது, இந்த தகவல் என்னன்னு வாசிங்க. பாரிஸ் ஒப்பந்தம் என்பது காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடவும் உலக வெப்பமயமாகுவதை குறைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தங்கிறது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுவதற்கு அப்படின்னு. இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், அதாவது உலகம் வெப்பமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக உலகம் எப்படி வெப்பமாகும், அதாவது உலகம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஹீட் ஆகுது, எதனால் ஹீட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஊர்லலாம் தொழிற்சாலைகள் இருக்கும். கரெக்டாக அதுலேருந்து வர பொல்யூஷனால் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் மீத்தேன், அதுக்கப்புறம் சில முக்கியமான கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லா கேஸஸும் தெரிஞ்சுக்க வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அது எர்த்தோட ஹீட்டை அதிகப்படுத்தும். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சுன்னா அதிகமாக எர்த் ஹீட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபேக்ட்ரிஸ் மூலியமாக எமிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாசில் ஃபியூல், அதாவது காரு வண்டிக்கெலாம் பெட்ரோல் எப்படி தயாரிக்கிறாங்க, கரெக்டாக நிலக்கரியிலேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த நிலக்கரி தயாரிக்கிறதுல நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CO2 பல விதமாக நம்ம எமிட் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது வெளியே விட்டுட்டு இருக்கோம் அந்த கேஸாக. அந்த CO2 கேஸுங்கிறது ஹீட்டை ட்ராப் பண்ணிக்கும், அதாவது ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எர்த்தில் மேலே நம்ம CO2 அதிகமாக நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சன்லேருந்து வர சன்லைட் ஹீட் திருப்பி வெளியே சிலதெல்லாம் வெளியே போயிடும், சிலது வெளியே போகாமல் உள்ளே ட்ராப் ஆகி அந்த கேஸ் மறைச்சு உள்ளே பிடிச்சி வச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எர்த் அதிகமாக வெப்பமாகும். கரெக்டாக இப்போ நம்ம வருஷம் நியூஸ் பார்க்கும்போது இந்த ஊரில் போன வருஷம் 37 டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்துச்சு, இந்த வருஷம் 40 தொட்டுருச்சு, இந்த வருஷம் 38 தொட்டுருச்சு அப்படின்னு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஊரில் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோல் எர்த்தாக பார்த்தீங்கன்னா எர்த் ஃபுல்லாகவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தானே சொல்லுவோம். கரெக்டாக இப்போ அதை கம்மி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க சர்வதேச அளவில். எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மாதிரி பாரிஸ் அப்படின்ற ஒரு ஊரில் உட்காந்து இதை நம்ம கட்டுப்படுத்தணும். ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்களே ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வகுப்புலேயே ஃபேன் ஓடாமல் ஜன்னல் இல்லாமல் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஹீட்டில் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கரெக்டாக இப்போ எர்த்தில் நம்ம வாழ்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு டெம்பரேச்சர் வேணும். கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி போகக்கூடாது. அதை தாண்டி போச்சுன்னா ஓவராக ஹீட் ஆகிடும். அதே மாதிரி அதுக்கு கீழே போனாலும் ரொம்ப கோல்ட் ஆகிடும். அது எதுவுமே ஆகாமல் ஒரு சமநிலையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை யார் கொண்டு வந்தாங்க, எந்த நாடுகள் கொண்டு வந்தாங்க, எந்த ஊரில் கொண்டு வந்தாங்க, அது சார்ந்த தகவல்லாம் பார்ப்போம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த பாரிஸ் ஒப்பந்தங்கிறது காலநிலை மாற்றத்தை எதிராக போராட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்த வரி பாருங்க, இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12 அன்று பாரிஸ் நகரில், அதாவது பாரிஸ் அப்படின்ற ஒரு ஊரில், இந்த ஊர் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஃப்ரான்ஸ்னு ஒரு நாட்டில் பாரிஸ் அப்படின்ற ஒரு ஊரில் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐநா காலநிலை மாநாட்டில், அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு மாநாட்டில் எத்தனை நாடுகள், 196 நாடுகள் இணைந்து ஏற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸுன்ற ஒரு நாட்டில் போயிட்டு பாரிஸ்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் 196 நாடுகளும் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம CO2 எமிட் பண்ணுறதை கம்மி பண்ணணும், அப்போ தான் எர்த்தோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே நிறைய பீப்புள்ஸ் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமா நம்ம இதை வச்சுருக்கணும், அதிகமாக எமிட் பண்ணக்கூடாது, இப்போ தேவைக்காண்டி நம்ம அதிகமாக ஃபேக்ட்ரிஸ்லேயோ அதிகமாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி விஷயங்களையோ எமிட் பண்ணி எர்த்தை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நமக்கு சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் விண்டு மில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த CO2 எமிஷனை குறைக்கிறதுக்காண்டி தான் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதாவது விண்டு மில்லாம் வைக்கிறாங்க. அதுலேருந்து CO2 எமிட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இங்கே பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணும்போது CO2 எவ்வளோ எமிட் ஆகுதோ இங்கே எமிட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். சோலார் எனர்ஜினா ஒரு சோலார் பேனல் வச்சு சன்லைட் ஹீட் வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுப்போம். கரெக்டாக. விண்ட்மில்னா அந்த ஃபேன் சுற்றும் போது அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது தான். கரெக்டாக. இப்போ இதுலேருந்து CO2 எமிஷன் கம்மியாகுது. அப்போ இதுலேருந்து எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாறுறாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுக்கிறது வந்து இந்த ஒப்பந்தத்தை சார்ந்து தான் எடுப்பாங்க. இந்த ஒப்பந்தத்தில் 196 கண்ட்ரிஸும் இந்த மாதிரி இதை குறைக்கணும், எமிட் ஆகாமல் CO2 எமிட் ஆகாமல் நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்களாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார்ந்த மேலும் தகவல் பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தொழில்துறைக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் புவி வெப்பமயமானதலை 2 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் 1.5 டிகிரி செல்சியஸ் வரையும் கட்டுப்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்கு தான் எர்த்தோட வெப்பம் வந்துட்டு இருக்கணும், அதுக்கு கீழே 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு வெப்பத்தை வந்து குறைச்சி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்தியா வந்து அக்டோபர் 2, 2016 ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 196 கண்ட்ரீஸில் இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நாங்களும் சேர்ந்து வந்துட்டு CO2 எமிஷனு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பொல்யூஷனு, எல்லா பொல்யூஷனையும் நாங்களும் கம்மி பண்ணுறோம். எர்த்துங்கிறது நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு தான், நாங்களும் அதை பொல்யூட் பண்ண விரும்பலை, எல்லா கண்ட்ரிஸ் போல் நாங்களும் அதை கம்மி பண்ணிக்கிறோம் பொல்யூஷனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பூமி வெப்பமாகிறது வந்துட்டு CO2 எமிஷனால் ஒரு ரீசன் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குப்பெல்லாம் போடுறோம்ல, அதையும் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2016 ஆண்டு வந்துட்டு இந்தியா வந்துட்டு போய் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் பூமி வெப்பமாகிறது வந்து கம்மி பண்ணுறோம், அதாவது CO2 எமிஷன்ஸை கம்மி பண்ணுறோம், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அப்படின்னு போகிறோம், எது வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எர்த்துக்கு பாதிப்படையாமல் இருக்கோ அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள், நெகிழிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நிலத்தில் போட்டோன்னா அது மக்காது. கரெக்டாக. அது மக்களைனா என்ன ஆகும், தண்ணிகள் உள்ளே போகாது, சாயிலுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே போகாது. அப்போ அந்த குப்பைகளையும் நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பிரித்து, பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பிரித்து, அதுக்கப்புறம் ஆர்கானிக் குப்பையெல்லாம் பிரித்து கரெக்டாக நாங்கள் எர்த்துக்கு வந்து எந்த தீங்கும் இல்லாமல் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது சார்ந்த ஒரு கேள்வி பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வி வாசிங்க. பாரிஸ் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வருஷம் வந்து பாரிஸ் ஒப்பந்தம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ தான் பார்த்தோம், 2015 ஆண்டு தான் பாரிஸ் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. எப்போ 196 கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்தியா எந்த ஆண்டு வந்துட்டு பாரிஸ் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க, 2016 ஆண்டு. கரெக்டாக. 2015 ஆண்டு வந்து பாரிஸ் ஒப்பந்தம் வந்து எல்லா நாடுகளும் கையெழுத்திடப்பட்டது. இந்தியா அதை வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், 2016 ஆண்டு. ஓகேவா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹூ இஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து APJ அப்துல் கலாம், ஆப்ஷன் பி வந்து MS சுவாமிநாதன், ஆப்ஷன் சி வந்து நார்மன் போர்லாக், இன்னொரு ஆப்ஷன் வந்து வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேரில் யார் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ஒரு பொது அறிவு சார்ந்த கேள்வி தான். இது சார்ந்த தகவல் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த தகவல் வாசிங்க, நமக்கு பதில் தெரிஞ்சிடும். இந்திய விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரும் கோதுமை மற்றும் அரிசி வகைகளை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்ததால் MS சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரை சொல்கிறாங்க, MS சுவாமிநாதன் அவர்களை வந்துட்டு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரை ஏன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அதாவது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருந்தோம்னா, நம்ம உணவு விளைவிக்கிறது வந்து கம்மியாக தான் விளைவிச்சோம். அப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் நமக்கு கம்மி, அதே மாதிரி நமக்கு உணவும் கம்மியாக தான் விளைவிச்சோம். இப்போ அதிகமாக உணவு வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ அந்த நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு நாடுகிட்ட போயிட்டு எங்களுக்கு உணவு தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக. அப்போ ஒரு 1960 ஆண்டு காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீடை வந்துட்டு நம்ம விளைவிச்சோன்னு வைங்களேன், அது வந்து அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தி வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் சீட்ஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் விளையும், இப்போ கொஞ்சம் சீட்ஸ் போட்டோம்னா அதிகமாக விளையும். அதிகமாக விளைஞ்சதுன்னா அதிக சாப்பாடு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க 1960 ஆண்டுகளில். அதுதான் இந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீடை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் அதிகமாக விளைவிக்கலாம். அதிகமாக விளைவிச்சோன்னா நம்ம வெளியேந்து சாப்பாடு வாங்க வேணாம், நம்மளே நம்ம ஊரில் வந்துட்டு விளைவிச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெளியேந்து வாங்கினோன்னா அந்த காசை நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதுக்கு தான் பாருங்களேன், இந்த தகவலை வாசிங்க. 1960களில்
இந்தியா உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டது மற்றும் இறக்குமதியை பெரிதும் நம்பியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாடுகள்லேருந்து ஃபுட் இறக்குமதி பண்ணுறதும் அதேமாதிரி உணவு பற்றாக்குறை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இவரது அதாவது MS சுவாமிநாதன் அறிவியல் பணி மற்றும் தலைமைத்துவத்தால் இந்தியா புதிய விவசாய நுட்பங்கள், தரமான விதைகள் மற்றும் உரங்களை ஏற்றுக்கொண்டு உணவு உற்பத்தியை அதிகரித்தது. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதியில் கோதுமை உற்பத்திக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வாசிங்க. இது இந்தியாவை உணவு தானியங்களில் தன்னிறைவையை அடைய செய்தது மற்றும் பஞ்சத்தை தவிர்க்க உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்றது. இதுக்கு யார்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி பஞ்சத்தில் இருந்தோம், உணவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ உணவை அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம், சில மிஷினரிஸ், சில சீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து. அதுக்கான வழிவகுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. யார்? MS சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். இப்போ இது எதுக்கு நியூஸில் வந்துச்சுன்னு பார்க்கலாம். செய்தி வாசிங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள ICAR பூசாவில் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது MS சுவாமிநாதன் சர்வதேச மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது வந்துட்டு ஐகார், அதாவது ICAR அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட், புசா இன்ஸ்டியூட், அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இவரை பற்றி படிச்சிருக்கோம், MS சுவாமிநாதன் பற்றி. இப்போ இந்த ஐகார் புசா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. புசா நிறுவனம் என்று அழைக்கப்படும் ICAR, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இந்த ஐகாரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழில் வந்துட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட். இந்த இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்துட்டு எந்த ஊரில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த செய்தியிலே தெரிஞ்சிருச்சு இது எந்த ஊரில் அமைந்திருக்குன்னு. இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆப்ஷனில் பாருங்கள், ஹைதராபாத், பூனா, புதுடெல்லி, பெங்களூர். இந்த நாளில் என்ன வரும்? ஐகார் அப்படிங்கிறது புதுடெல்லியில் தான் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம செய்தியில் படிச்சிருந்தோம். கரெக்டாக? இப்போ இதுலேருந்து 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சது. ஐகாரோட ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ட்டு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ அடுத்த கேள்வி ஒன்று கேட்கணும் பாருங்கள். ஐகார் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்னது? இந்திய விலங்கு ஆராய்ச்சி கவுன்சிலா? விலங்கு பற்றியா? கிடையாது. கரெக்டாக? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். இது இங்கிலீஷ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் கவுன்சில் ஃபார் அனிமல் ரிசர்ச்னு இங்கே கொடுத்துருக்கேன். அனிமல்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்துட்டு நமக்கு தெரியலனாலும் இந்த சார்ந்த நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் படித்து பார்த்து பாருங்கள். ஐகார்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம், இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஆப்ஷன் ஏவை எடுத்துடலாம். ஆப்ஷன் சி பாருங்கள், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ். நம்ம வந்துட்டு இது இந்தியாவுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே இன்டர்நேஷ்னல் இருக்குது, அப்போ இதை தூக்கிடலாம். கரெக்டாக? ஆப்ஷன் டியில் பாருங்கள், இந்தியன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்குது. இது வேணால் மேபி நம்ம குழப்பலாம். ஸோ 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ண முடிஞ்சிருச்சுல. அக்ரிகல்ச்சருக்கு தான் இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதோட பதில் என்னன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் அதோட விரிவாக்கம். இந்த கேள்வி வாசிங்க. என்ன கொடுத்துருக்கு? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்கு. அதாவது சிறந்த திரைப்படம், பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டு அப்படின்னு 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டில் எந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஜவான். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்கேன்? சாம் பகதூர். ஆப்ஷன் சியில் 12th ஃபெயிலு. ஆப்ஷன் டியில் வந்து மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்னு ஒரு 4 படம் பேர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம். இந்த தகவல் என்னென்னு வாசிங்க. 71வது தேசிய திரைப்பட விருதுகளின் வெற்றியாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023ஆம் ஆண்டின் சிறந்த படங்கள் மற்றும் சினிமா சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் இவ்விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த விருதுகள் அறிவிக்கப்படுறது அப்படின்னா தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2023 வந்த முக்கியமான படங்கள், அந்த படத்தில் நடித்தவங்களுக்கான அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சினிமா கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம தகவல் சார்ந்து படிக்காமல் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக அது என்ன அந்த படத்தோட கதை என்னன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் எந்த படம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு வந்துட்டு எந்த மூவி வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நம்ம எல்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மூவி. அந்த மூவியோட கதை என்னென்னா, அவர் UPSCக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு எப்படி ஒரு IPS ஆஃபீஸர் ஆனார் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அந்த படத்துக்கு தான் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்களே சொல்லுங்கள். இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு எந்த படத்துக்கு வந்துட்டு 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் வந்துட்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் என்னென்னா 12th ஃபெயில். இந்த படத்துக்கு தான் வந்துட்டு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் 2023 வந்துட்டு வந்த பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு அவார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அவார்டு. அப்போ பெஸ்ட்டு ஆக்டரு, பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் அப்போ நம்ம வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சிறந்த ஆக்டர், சிறந்த ஆக்ட்ரஸ்லாம் யார் இந்த 71வது நேஷனல் அவார்டில் வந்துட்டு இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ சிறந்த ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அப்படின்ற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. சிறந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தேடி எடுத்து பாருங்கள் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இந்த அவார்ட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இவர் இந்த அவார்டை வாங்கினாரு, இந்த படம் வந்துட்டு சூப்பரான படம்பா அப்படின்ட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நேஷனல் அவார்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ஸு, அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபிலிமு, அதே மாதிரி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நியூஸ்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு. நீங்கள் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் யார் பெஸ்ட் ஆக்டரு, யார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ஸு. இப்போ பெஸ்ட்டு ஃபிலிம் என்னென்னு பார்த்தோம், கரெக்டாக 12th ஃபெயில் படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் யார் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சும்மா இதெல்லாம் நமக்கு வகுப்பு தள்ளி வந்துட்டு வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்னன்ட்டு. இப்போ அடுத்த கேள்வி என்ன, இந்த கேள்வி வாசிங்க. உலக சிங்கங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது கேள்வி. இந்த மாதிரி விலங்குகளுக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறதுன்னு நம்ம பழைய வகுப்புலேருந்து நிறைய பார்த்துருப்போம். இப்போ இந்த கேள்வி என்னென்னா, உலக சிங்க தினம் வந்துட்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செய்தி என்னென்னு பார்த்துறோம். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த தேதியும் தெரிஞ்சால் போதும். கரெக்டாக செய்தி என்னென்னு பார்ப்போம். செய்தி வாசிங்க. சிங்கங்களை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில், ஆகஸ்ட் 10 அன்று உலக சிங்க தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற சிங்கங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதோட இருப்பிடங்களை வந்துட்டு பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு வளர்க்குறது, அது எதுவும் இறந்து போகாமல் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், அதாவது சிங்கத்தை வந்து பாதுகாக்கணும். அதுக்குன்னு ஒரு அந்த ஆண்டில் ஒரு நாளை வச்சு நம்ம இதை வந்து உலக சிங்க தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த நாள் அப்படின்னு கேட்டோம்னா ஆகஸ்ட் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? உலக சிங்கங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தான் கேள்வி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட் 10. இப்போ ஒரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 என்ன பண்ணுவாங்க, சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு சில முக்கியமான விழிப்புணர்வுகள் எடுத்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ காட்டில் வந்து சிங்கம் அலைஞ்சதுன்னா வந்துட்டு அதை யாரும் நம்ம போய் வேட்டையாடக்கூடாது, அதேமாதிரி சிங்கத்தை வந்து பாதுகாக்கணும். சிங்கம் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் சிங்கம் பார்க்க முடியுமா? கரெக்டாக முடியுமா சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் நம்மளால் யானைகள் பார்க்க முடியும் காட்டில். கரெக்டாக. எல்லா காட்டிலையும் வந்து சிங்கங்கள் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். எல்லா காட்டிலையுமே இருக்காது. இந்தியாவில் வந்து சில முக்கியமான காட்டில் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து சில ஜூஸில் தான் நம்ம சிங்கத்தை அடைச்சி வச்சு பார்ப்போம். கரெக்டாக. சிங்கத்தோட எண்ணிக்கை வந்துட்டு இந்தியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு லெவல்லையும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்து அதுக்கு விழிப்புணர்வு தர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாளில் பண்ணுவாங்க. இப்போ இது சார்ந்த தகவல் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 16வது சிங்க கணக்கெடுப்பின்படி, அதாவது 2015 வந்துட்டு ஒரு சிங்க கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதாவது 2015 வந்து சிங்கத்தோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 523 இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு எவ்வளோவாக உயர்ந்திருக்குது? அதாவது 891 உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே வந்துட்டு வெறும் 891 ஆசிய சிங்கம் தான் இருக்குது. அதாவது ஏஷியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஷியன் லைன் வந்து இந்தியாவிலே வந்து 800 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள். 1.4 பில்லியன் அப்படின்னு சொல்லுவோமா? மில்லியன் கணக்கில் தான் மனிதர்கள் இருக்கும். அதே மாதிரி மான்கள்லாம் பார்த்தோன்னா அதுவும் அதிகமாக இருக்கும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும். சிங்கம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் இருக்குது. அப்போ அந்த 800 வந்து நம்ம பாதுகாக்கணும். கரெக்டாக. அந்த மனுஷங்களாம் இருக்கிறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் கவுண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்புறம் நம்ம வந்து வேட்டையாடி தான் சிங்க கணக்கு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த சிங்கத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அதை பத்திரமா பார்த்துக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஆண்டு வச்சு கொண்டாடுறதுனால தான், விழிப்புணர்வு கொண்டு வந்தால் தான் சிங்கத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். கரெக்டாக. இப்போ 2025 வந்து 891 சிங்கங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அடுத்து என்னென்னு வாசிங்க. ஆசிய சிங்கங்கள் கிர் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிர் காடு இங்கே. அதுக்கப்புறம் பர்தா வனவிலங்கு சரணாலயம், பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மற்றும் இந்தியாவில் உள்ள சில விலங்கியல் பூங்காக்களில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்தா விலங்குகள் சரணாலயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ஜூஸில்
இந்த மாதிரி 3 இடத்துல தான் முக்கியமான இடத்துல சிங்கங்கள் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் வெளியே காட்டுகள் எங்கேயா பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரியணும் இந்தியாவில், கரெக்டாக. அப்புறம் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு நம்ம தெரியணும், கரெக்டாக. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வரைபடம் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிர் காடுன்னு சொல்லியிருந்தாங்களா, கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, கிர் ஃபாரஸ்ட்டு. அப்புறம் பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொன்னாங்களா. இங்கே தான் வந்துட்டு அதிகமாக சிங்கங்கள், ஏசியாட்டிக் லயன்ஸ் இருக்குது, ஆசிய சிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்தா ஜூஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. ஜூஸ் வந்து ஒரு ஊர்லேயும் நிறைய சிட்டிஸில் இருக்கும். இப்போ இந்த 2 இது எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு மாநிலம் இருக்குது தெரியுமா, இந்த மாநிலம் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் யாரும். இது என்ன மாநிலம், இந்த மாநிலத்தோட பேர் சொல்ல பாருங்க யாராவது. இது வந்து குஜராத் மாநிலம், ஓகேவா. இந்த குஜராத் மாநிலத்தில் தான் இந்த கிர் ஃபாரஸ்ட் இருக்குது, அதே மாதிரி பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, கரெக்டாக. அப்போ ஆசிய சிங்கங்கள் வந்து அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம் சொல்லுவீங்க, குஜராத் மாநிலம். ஏன்னா அங்கே இருக்க கிர் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் இந்த 891 சிங்கத்தில் அதிகமாக சிங்கங்கள் அங்கே தான் இருக்குது. மீதி 1-2 சிங்கம் வந்துட்டு அங்கே பார்க்குற ஜூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. இப்போ இந்த தகவல் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், குஜராத் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் தான் ஆசிய சிங்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியாவிலே குஜராத் மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம மீதி மாநிலத்துலேயும் நம்ம அதிகமாக கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கணும், விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நாள் கொண்டாடுறது. எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 10. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். இப்போ ஆசிய சிங்கம் வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ஒரு தகவல் பார்த்தோம், கரெக்டாக. இதே மாதிரி நம்ம நிறைய மாநிலங்கள் வச்சு படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி காசிரங்கா தேசிய பூங்கா அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம் வகுப்பில். அது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது கெஸ் பண்ணுங்கள். நம்ம நிறைய வகுப்பில் இதை பற்றி படிச்சிருப்போம். காசிரங்கா தேசிய பூங்கா இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது, அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலத்தில் தான் ஏதோ ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த மாநிலம், அசாம் மாநிலத்தில் இந்த தேசிய பூங்கா இருக்குது அப்படின்னு படித்தோம். இப்போ வந்துட்டு கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று படித்தோம், கரெக்டாக. பர்தா விலங்குகள் சரணாலயம் இதெல்லாம் எங்கே இருக்குது, குஜராத் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. இப்போ நிறைய மாநிலங்கள் படிக்கும் போது ஒரு மாநிலத்தோட தலைநகரம் ஒன்றுன்னு இருக்குது, கரெக்டாக. இப்போ நம்ம ஒரு வகுப்புலையும் ஒரு 5 மாநிலங்கள் எடுத்துக்கலாம். 5 மாநிலத்தோட தலைநகரம் என்ன அப்படின்னு படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துட்டு எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்து என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவர் பதில் சொல்ல பாருங்கள். அதாவது எத்தனை மாநிலங்கள் மொத்தமாக இருக்கிறது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் மொத்தமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம தெற்கில் இருக்க ஒரு 5 மாநிலங்கள் அதோட தலைநகரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மாநிலம் பேர் தெரியும், கரெக்டாக, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டோட மாநிலத்தோட தலைநகரம் என்ன, சென்னை. இது கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக. பக்கத்தில் ஒரு 3 மாநிலங்கள் இருக்குது. என்னென்ன மாநிலம், ஒன்று வந்து கேரளம், இன்னொன்று கர்நாடகம், இன்னொன்று ஆந்திர பிரதேசம், கரெக்டாக. தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க 3 மாநிலங்கள் வந்துட்டு கேரளம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒட்டிய ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கும், கரெக்டாக. என்ன யூனியன் பிரதேசம், புதுச்சேரி அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, இதுக்கு மேலே என்னென்ன மாநிலங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா. எல்லோரும் கோவா போகணுன்னு பேசுவாங்கள்ல, கோவாவுக்கு டூர் போகணும், ட்ரிப் போகணுன்ட்டு. இதுதான் இந்த கோவான்ற மாநிலம். அதுக்கு மேலே என்ன ஒரு மாநிலம் இருக்குது, மகாராஷ்டிரம். அதுக்கு மேலே பாருங்கள் தெலங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குது, கரெக்டாக. இப்போதைக்கு தெற்கில் இந்த முக்கியமான மாநிலங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வகுப்பில் வடகிழக்கு மாநிலங்கள் என்னென்னு பார்த்துருப்போம், அசாம் அந்த மாதிரி மாநிலங்களை வச்சு படிச்சிருப்போம்ல. இப்போ தெற்கு மாநிலங்கள், இந்தியாவோட தெற்கு மாநிலங்கள் சிலது பார்த்தோம். என்னென்ன, தமிழ்நாடு, அதை சுற்றி என்னென்ன இருக்குது, கேரளம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், அப்புறம் கோவா, அப்புறம் மகாராஷ்டிரம், அதுக்கப்புறம் தெலங்கானா. இதெல்லாம் தான் தெற்கில் இருக்க சில முக்கியமான மாநிலங்கள். இந்த மாநிலங்களோட தலைநகரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்துட்டு சென்னை அப்படின்னு தெரியும், கரெக்டாக. மீதி இருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்கிறேன், என்னென்னு கேளுங்க. இப்போ தமிழ்நாடுக்கு வந்து சென்னை தான் தலைநகரம்னு நமக்கு தெரியும். மீதி சொன்ன மாநிலத்துக்கெல்லாம் தலைநகரம்னு ஒன்று இருக்குது. எல்லா தலைநகரமும் என்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போது சின்ன சின்ன வார்த்தையாக ஒரு கதையாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்க என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது என்ன கதைனா, அமராவதினு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஹைதராபாத் பிரியாணியை 3 பையில் வாங்கிட்டு பேனர்ஜியை பார்க்க போகிறாங்க. அந்த பேனர்ஜி அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, பேங்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. பேங்க்கை முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா சென்னை தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம தலைநகரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமராவதி அப்படின்னு ஒரு லேடி சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா அமராவதினு ஒரு ஊர். இதுதான் ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம். இவங்க என்ன பண்ணாங்க, ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னோமா, ஹைதராபாத் பிரியாணி. அப்போ ஹைதராபாத் அப்படிங்கிறது தெலங்கானாவோட தலைநகரம், ஓகேவா. அடுத்து ஹைதராபாத் பிரியாணியை 3 பையில் வாங்கிட்டு போகிறாங்க, அதாவது மும்பை, ஓகேவா. இந்த மும்பைங்கிறது தான் மகாராஷ்டிராவோட தலைநகரம்.
அதுக்கப்புறம் பானர்ஜின்னு ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால, பானர்ஜின்றது தான் பனாஜி அப்படின்னு இருக்கா, இது ஆங்கிலத்தில் பனாஜி அப்படிம்பாங்க. இது வந்து கோவாவோட தலைநகரம் பனாஜி. ஓகேவா. அவர் எங்கே கூட்டு போனார் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க்கு கூட்டு போனார். பெங்களூர். பெங்களூருங்கிறது கர்நாடகாவோட தலைநகரம். அங்கேருந்து திரும்பி பார்த்தா, அதாவது திரும்பி அப்படின்னா திருவனந்தபுரம் இது வந்து கேரளாவோட தலைநகரம். அங்கேருந்து திரும்பி பார்த்தா சென்னை தருது. சென்னைங்கிறது தமிழ்நாட்டோட தலைநகரம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா தலைநகரமும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இப்போ கீழே இருக்க சில தெற்கு மாநிலங்களோட சில தலைநகரங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். என்னென்னு பார்த்தா அமராவதி அப்படின்னு ஒரு லேடி வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டு 3 பையில் வாங்கிட்டு பானர்ஜியை பார்க்க போகிறாங்க. அவர் பேங்க்குக்கு கூட்டு போகிறாரு. பேங்க்லேருந்து திரும்பி பார்த்தா சென்னை தருது. அமராவதி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசோட தலைநகரம். அதுக்கப்புறம் என்ன, ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்க. ஹைதராபாத்துங்கிறது என்னது அப்போ, தெலங்கானாவோட தலைநகரம். அதுக்கடுத்து எத்தனை பையில் வாங்கிட்டு போனாங்க, 3 பைன்னு சொன்னாங்க. அப்புறம் மும்பைங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தோட தலைநகரம். கரெக்டாக. அங்கேருந்து யாரை பார்க்க போனாங்க, பானர்ஜின்னு ஒருத்தாங்க. அப்போ பனாஜி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த பனாஜின்ற ஊர் வந்து கோவா மாநிலத்தோட தலைநகரம். அங்கேருந்து அவர் எங்கே கூட்டு போனார், பேங்க்கு கூட்டு போனார். பேங்க்னா பெங்களூருங்கிறது கர்நாடகா மாநிலத்தோட தலைநகரம். அங்கேருந்து திரும்பி பார்த்தா சென்னை தருதுங்கிறாங்க. திருவனந்தபுரம்ங்கிறது கேரளா மாநிலத்தோட தலைநகரம். பார்த்தா சென்னை தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்னைங்கிறது தமிழ்நாட்டோட தலைநகரம். இந்த மாதிரி சில கதைகள் வச்சு நீங்கள் மாநிலங்களோட தலைநகரமும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சர்வதேச நாடுகளோட தலைநகரமும் தெரிஞ்சுக்கலாம். போக போக எல்லா வகுப்புலையும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கதையாக வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா மாநிலத்தோட தலைநகரம் தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இந்த கதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அதே மாதிரி எந்தெந்த இதுன்னு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டோரியை சிம்பிளாக எழுதிக்கோங்க. என்னென்ன நம்ம படித்தோமோ அந்த ஸ்டோரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தையை சொன்னால் இந்த தலைநகரம் பேரில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து என்ன, இந்த கேள்வி வாசிங்க. அதாவது ஏசியன் அப்படின்ற ஒரு சர்வதேச நிறுவனம் இருக்குது. அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் பாருங்கள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம், தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம், அதுக்கப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளின் சங்கம். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோட நாடுகளோட சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 3 ஆப்ஷன்ஸில் ஏசியான்னு இருக்குது. கரெக்டாக. இப்போ நம்ம இது சார்ந்த தகவல் என்னென்னு பார்ப்போம், பதில் சொல்ல பார்க்கலாம். இந்த ஏசியான் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்று தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வகுப்பில் வந்துட்டு நம்ம பிரிக்ஸ் அமைப்பு, அதுக்கப்புறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதுக்கப்புறம் G7 சம்மிட்டு அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக. சில முக்கியமான சர்வதேச நிறுவனங்கள். அதே மாதிரி ஏசியான் அப்படிங்கிறதும் ஒரு சர்வதேச நிறுவனம் தான். அதில் யார் யார் இருக்காங்க, எப்போ நிறுவப்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது ஏசியானுங்கிறது 1967 வந்து நிறுவப்பட்டுச்சு. எப்போ, எங்கே, தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். இது நிறுவும் போது எந்தெந்த நாடுகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் இருந்தாங்க, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து, இந்த நாடுகள்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எந்தெந்த நாடுகள் நம்ம எதுவாக வாசிக்கிறேன், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏசியான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு தாய்லாந்தில் தான் நிறுவப்பட்டது அப்படின்னா அந்த நாடும் வந்துட்டு அந்த ஏசியானில் ஒரு மெம்பர் தான். கரெக்டாக. அப்போது நீங்கள் தாய்லாந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீதி என்னென்ன நாடுகள் இருக்குது, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர். ஓகேவா. இப்போ அடுத்த தகவல் என்ன வாசிப்போம். இப்போ சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளாம் ஒரு குரூப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது என்னென்னு வாசிங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்துட்டு இந்த ஏசியன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு சர்வதேச நிறுவனம் வந்துட்டு எதுக்கு யார் யாருன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக. தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவோம். வேர்ல்டு மேப்பில் இந்தியாவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு சின்ன 10 கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த 10 கண்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளாம் ஒரு ஒரு அமைப்பாக இருந்து நமக்குள்ளே நல்லது, நமக்குள்ளே சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் G7 பிரிக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, எல்லா நாடுகளும் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஏஷியன்னா நம்ம ஒரு 10 கண்ட்ரி வந்து நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நமக்கு பொருளாதாரம், அதுக்கப்புறம் அரசியல், அதுக்கப்புறம் ஏதாவது சுனாமி வந்துச்சுன்னா, ஏதாவது எர்த்குவேக் வந்துச்சுன்னா நமக்குள்ளேயே உதவிக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கலாச்சாரங்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம ஒரு அமைப்பு உண்டாக்கிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்தது தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கிடையே கொண்டு வந்த அமைப்பு தான் இந்த ஏசியான் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, 1967. எந்தெந்த நாடுகள்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் முக்கியமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக. அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஏஷியானஸ் எத்தனை மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏஷியான் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு 10 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 10 நாடுகளில் 5 நாடுகள் நம்ம இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம். கரெக்டாக எந்தெந்த நாடுகள், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து. அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகள் வருது பாருங்கள், வியட்நாம், லாவோஸ், மியான்மர், ப்ரூனே அண்ட் கேம்போடியா. இப்போ ஏஷியன் அப்படின்ற கண்ட்ரிஸ் பற்றி நம்ம படிக்கிறோமே, அதில் இந்தியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 கண்ட்ரீஸில் இந்தியா இருந்துச்சா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியா இருந்துச்சா? இல்லை, இந்தியா இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சார்ந்த செய்தி என்னென்னு பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஏஷியான் அமைப்பை பற்றி நம்ம ஏன் படிக்கிறோன்னா, நம்ம இந்திய நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஷியன் அமைப்பு கிட்ட போயிட்டு நம்மளும் உங்கள் அமைப்பும் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம், பொருளாதாரத்தை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் நாட்டிலேருந்து சில பொருட்கள் நான் வாங்குறேன், இந்திய நாட்டிலேருந்து சில முக்கியமான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்கள் நாடுகளுக்கு இடையே கொடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஏஷியனை பார்த்தோம்னா நமக்கு இது முக்கியமானது தானே. கரெக்டாக இந்தியா வந்து நம்ம அந்த 10 நாடுகள்கிட்ட வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவோம், அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை வந்துட்டு பகிர்ந்துப்போம், அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க சில முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம நாட்டுக்கு, அவங்க நம்ம நாட்டிலேருந்து அவங்க நாட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைன்னா அதுக்கு கொடுப்போம். அப்போனா இந்த ஏஷியனை பற்றி நம்ம படிச்சுக்கணும். கரெக்டாக ஏஷியனில் வந்து 10 நாடுகள் இருக்குது, ஆனால் அதில் இந்தியா இல்லை. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 1967ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த 10 கண்ட்ரிஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஏஷியன் அப்படின்ற ஒரு அமைப்புக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஏஷியன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டோம். அதில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இந்தியா இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்கள். ஏஷியன் என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி பாருங்களேன், ஆப்பிரிக்கா இருக்கா, இது வருமா? வராது. நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம்னு பார்த்தோம். கரெக்டாக அப்போ என்ன ஆன்சரு? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அசோசியேஷன்லேருந்து ஏ, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எஸ்ஸு, இதுலேருந்து இ எடுத்துக்கிட்டாங்க, இதுலேருந்து ஏஷியன்லேருந்து ஏ, நேஷன்ஸ்லேருந்து என். இப்போ சேர்த்து படிங்க. ஏஷியானுக்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். தமிழில் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஏஷியனோட ஃபுல் ஃபார்ம். இப்போ வந்துட்டு நம்ம நிறைய சர்வதேச நிறுவனங்கள் பற்றி படிச்சிருப்போம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, G7, பிரிக்ஸு, இப்போ நம்ம ஏஷியன் அப்படின்ற ஒரு நிறுவனம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்னதாக நம்ம ரீகேப் பண்ணி பார்க்கலாம். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் உங்களோட பாடமாக எடுத்துக்கோங்க. எல்லோரும் நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்து தான் இது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்துட்டு மொத்தமாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, இதில் இந்தியா இருக்கா இல்லையா? கரெக்டாக இப்போ இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் தான் சொல்லணும். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புங்கிறது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம வகுப்பில் பார்த்தோம், நீங்கள் தான் சொல்லணும். G7 கண்ட்ரீஸில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 7 கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். பிரிக்ஸில் 10 கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஏஷியான்லேயும் இப்போ எத்தனை பார்த்தோம்? 10 கண்ட்ரீஸு. இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு அமைப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எதில் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும். கரெக்டாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு. G7 கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருந்துச்சு, அதில் இந்தியா இருந்துச்சா? சொல்லுங்கள், இந்தியா இருந்துச்சா? இல்லை, அதில் இந்தியா. பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா இருந்துச்சா? இருந்துச்சு. ஆமாம், எஸ். ஏஷியான் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, நோ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் படித்தோம் தெரியுமா? இப்படி தான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொன்றையும் நம்ம மக்கப் பண்ணாமல் இந்த மாதிரி சில ஒரு பேப்பராக எடுத்து இவ்வளோ நிறுவனங்கள் நம்ம படித்தோம், இவ்வளோ சர்வதேச நிறுவனங்கள் படித்தோம், இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது, நம்பர் என்ன, ஒரு நம்பர் போட்டு எழுதி பாருங்கள். அதில் இந்தியா இருக்கான்னு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக அதுதான் கேள்வியாக இருக்க போகுது அதிகபட்சம். அப்போ இந்தியா எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஷாங்காயில் இந்தியா இருக்கா, பிரிக்ஸில் இந்தியா இருக்கா, G7 இந்தியா இருக்கான்னு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்கிறதுலே ஒரு 10 முக்கியமான அமைப்பு தான் இருக்கும். அந்த 10 முக்கியமான அமைப்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் நேரத்துலையோ அதுக்கப்புறம் சில முக்கியமான நேரத்துலையோ நீங்கள் வந்துட்டு இது ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ யார்கிட்டயா பேசும்போது நீங்கள் தைரியமாக சொல்லலாம். G7 ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாம்மா அப்படி ஒன்று நடக்குது, அதில் இந்தியா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இதை போன வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அடுத்து என்னென்னா இந்தியா வந்துட்டு இப்போ சில இந்தியாவில் இருக்க தெற்கு மாநிலங்களோட தலைநகரங்கள் பார்த்தோம். கரெக்டாக இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்தியா நிலப்பரப்பை ஒட்டி இருக்கிற சில முக்கியமான நாடுகள் என்னென்னு நமக்கு தெரியணும். கரெக்டாக சில பேருக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன நாடுகள், முக்கியமான நாடுகள் இந்திய எல்லையை ஒட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்திய வரைபடத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்குது? லெஃப்ட் சைட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாகிஸ்தான். கரெக்டாக அதுக்கப்புறம்
ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது, ஓகேவா. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சீனா, அதுக்கப்புறம் நேபாளம் அப்படின்ற ஒரு நாடு, அடுத்து பூட்டான் அப்படின்ற ஒரு நாடு, அடுத்து பாருங்கள் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் மியான்மர். இந்த மியான்மர் நாடு மட்டும் நமக்கு தெரியும். நமக்கு இந்தியாவுக்கும் மியான்மர் நாடுக்கும் காலதான் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, கடல் வழியாக போக்குவரத்து கொண்டு போகணும் அப்படின்னு வகுப்பில் படிச்சிருப்போம் கரெக்டாக. இந்தியா நாடுக்கும் மியான்மர் நாடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த மியான்மர் நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சீனா நாடை பற்றி தெரியும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கப்போ? ஆப்கானிஸ்தான் 1, பாகிஸ்தான் 2, சீனா 3, நேபாளம் 4, பூட்டான் 5, பங்களாதேஷ் 6, மியான்மர் 7. அப்போ இந்திய எல்லையை வந்துட்டு எந்தெந்த நாடுகள் பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாடுகள். இந்த 7 நாடுகள் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 7 நாடுகள்னு சொல்லிட்டோம். அந்த 7 நாடுகளை ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மாநிலங்களோட தலைநகரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு கதை மாதிரி சொன்னேன் தெரியுமா. இப்போ வந்துட்டு இந்த 7 நாடுகள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுவே ஒரு கதை மாதிரி இருக்குது பாருங்களேன். நே ஆப்பா பூமி பசி அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ வந்து நேற்று அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சுதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நேக்கு என்ன? நேபாளம், கரெக்டா. நேபாளம். ஆன்னு ஒன்று இருக்குது, ஆக்கு ஆப்கானிஸ்தான் சொல்லலாமா. அப்புறம் பாக்கு பாகிஸ்தான். பூமி பசிச்சுதுன்னு சொல்லுது, பூமி பசிச்சுது. பூக்கு என்ன சொல்லலாம்? பூட்டான். மீக்கு பக்கத்துலேயே ஒன்று இருந்துச்சா, மியான்மர். இந்த பாக்கு மியான்மர் பக்கத்தில் பங்களாதேஷ்னு ஒன்று இருந்துச்சா, அது. சீக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீனா. அதாவது சிம்பிளாக அப்படின்னு வச்சுக்கலாம்னா, நேற்று அப்பா கிட்ட பூமி பசிச்சுதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். நே ஆ அதுக்கப்புறம் பா வச்சுக்கோங்க, பூமி பசிச்சுது அப்படின்ட்டு. இப்போ வரைபடத்தை எடுத்து பார்க்கலாம். நேற்று அப்படின்னு சொல்லாமா, நேனா எந்த நாடு? நேபாளம். ஆ பா அப்படின்னு சொன்னாமா, அப்பா, அதாவது ஆப்கானிஸ்தான், ஓகேவா. ஒன்று. அப்புறம் பாக்கு வந்து பாகிஸ்தான் நாடு. அதுக்கப்புறம் மீன்னு சொன்னாங்களா, பூக்கு வந்துட்டு பூட்டான் நாடு. மீக்கு மியான்மர் நாடு. அதுக்கப்புறம் பசிச்சுது சி, கரெக்டாக பங்களாதேஷ். பாக்கு. சீக்கு வந்து சீனா. இந்த மாதிரி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 கண்ட்ரிஸ் என்னன்னு இப்போ நமக்கு ஞாபகம் வந்துடும், கரெக்டாக. இப்போ ஒரு நாட்டோட தலைநகரம் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7 நாடுகளோட தலைநகரம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நேற்று அதுக்கு வந்து நேபாளம் அப்படின்ற ஒரு நாடு சொன்னோமா, அதோட தலைநகரம் என்ன? காட்மாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் நாட்டோட தலைநகரம் காபூல். பாகிஸ்தான் நாட்டோட தலைநகரம் இஸ்லாமாபாத். பூட்டான் நாட்டோட தலைநகரம் திம்பு. மியான்மர் நாட்டோட தலைநகரம் நேபிடா. பங்களாதேஷ் நாட்டோட தலைநகரம் தாக்கா. சீனாக்கு வந்துட்டு பீஜிங். இப்போ வந்துட்டு நாடுகளுக்கு வந்துட்டு சில நம்ம நிமோனிக்ஸ் பார்த்தோம், கரெக்டாக. எப்படி நம்ம ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நீங்களே அதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நாடுகள் இந்த தலைநகரம் அப்படின்ட்டு. நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேபாளம் அப்படின்னா அந்த தலைநகரத்தை நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம்னா காட்மாண்டு. இதை பிரித்து படிங்களேன். காதில் வண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங் வருது, கரெக்டாக. காட்மாண்டு. அப்போ காதில் வந்துட்டு வண்டு போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நேபாளோட தலைநகரம் காட்மாண்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கபில், இஸ்லாம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. கபில்ன்றவன் ஆப்கானிஸ்தானில் இருக்கான், அப்படின்னா கபிலுங்கிறது ஆப்கானிஸ்தானோட தலைநகரம். இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பாகிஸ்தானில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா இஸ்லாமாபாத்துங்கிறது பாகிஸ்தானோட தலைநகரம் அப்படின்ட்டு. அப்புறம் சீனாக்கு ஈஸியான அப்படின்னு வச்சுக்கலாம்னா பீஜிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு தேனீகளில் வந்துட்டு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? பீஸ் அப்படின்னு சொல்லுவோமா, ஹனி பீஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ சீனானா ஹனி பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. பீஸ்னா பீஜிங் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சீனாவுக்கு வந்துட்டு பீஜிங். அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னா தக்காளி தோட்டம்னு வச்சுக்கோங்க. தக்காளி, அதாவது தாக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களே சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை வச்சு கோர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லா ஃபேக்சுவல் விஷயமும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி சின்னதாக வச்சு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாடுகள் அதோட தலைநகரம், மாநிலங்கள் அதோட தலைநகரம் வந்துட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ஆகஸ்ட் மாதத்தோட சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க தெற்கு மாநிலங்களில் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது, அந்த மாநிலங்களோட தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்தியா வந்து இந்தியாவோட லேண்ட் பார்டர்ஸ், இந்தியா ஒட்டி வந்து என்னென்ன எல்லை பகுதிகளில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த நாடோட தலைநகரம் என்னென்னு பார்த்தோம்.
அதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருப்போம். அந்த ஸ்டோரி லைன் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அதே மாதிரி பாரிஸ் ஒப்பந்தம் அதை பற்றி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றம் பற்றி படிச்சிருப்போம். அடுத்த வகுப்பில் நம்ம இதே மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு பணித்தாள் இருக்கும், அந்த பணித்தாளை திருப்பி எடுத்து பாருங்கள், அதில் இருக்கிற கேள்விகள்லாம் பயிற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த நடப்பு நிகழ்வுகளோடு சந்திப்போம். நன்றி.